அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. இந்த 24 மணி நேரத்தில் மொத்தத்தில் சொல்ல போனால் நவகிரகங்கள் தான் நம்மளை எல்லாரையும் வழி நடத்திட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அது நவகிரகங்கள் தான் வழி நடத்திட்டு இருக்கு. 9 கோள்கள். இதில் சூரிய ஓரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூரியனுக்கு காரகத்துக்கு கூட தன்மைகளை அது பண்ணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக போச்சு. ஏன்னா பணம் இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியறதில்லை. ஒரு டீ கடைக்கு போனாலும் டீ குடிக்கிறதுக்கு காசு வேணும். அப்போ ஒருத்தர் பணமே சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை கரெக்டான முறையில் பாதுகாக்கணும். அது எந்த நேரத்தில் எப்படி செஞ்சால் சில வாழ்க்கையில் வெற்றியை காணலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த ஹோரையை வச்சு பயன்படுத்தி இந்த பணம் தரும் யோகமெல்லாம் அந்த ஹோரையில் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை பணம் தரும் ஹோரையின் பலன்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்காக நம்முடைய மாணவர் முதல்ல இன்றைக்கி தான் மேடை பேச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி தான் பேசுகிறாரு. இது கன்னி பேச்சு. இந்த பணம் தரக்கூடிய ஹோரையின் யோகம் என்ன அப்படிங்கிறதுக்காக பேசுவதற்காக நாகர்கோயிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு மாணவர் அருள்முருகன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் வருகன்னு அன்போடு வரவேற்கிறோம். இவருடைய முதல் பேச்சு கன்னி பேச்சுங்கிறதுனால நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தம் நம்ம பண்ணிடலாம். தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய நட்சத்திர ஜோதிடர் பாலமுருகன் அண்ணா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு வரவேற்கிறேன். எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்பது போல நமக்கு இந்த கலையை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய குருநாதர் மரியாதைக்குரியும் போற்றுதலுக்குரிய பரணி பாரதிய ஐயா அவர்களை வணங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆசியோடும் என் தாய் குலசை முத்தாரம்மன் ஆசியோடும் நவக்கரங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த 23வது கருத்தரங்கிற்கு வருகை தந்து பல ஜோதிட கருத்துக்களை நமக்கு அள்ளித்தர காத்திருக்கின்ற இந்த ஜோதிட பெருமக்களை வருகவரென வரவேற்று அவர்கள் வணங்கி என்றோடு கூட பயின்று கொண்டிருக்கின்ற இந்த ஜோதிட மாணவர்களுக்கும் சக தோழர்களுக்கும் என முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்தில் காசு பணம் துட்டு மணி தான் எல்லா இடமும் இருக்கும். நாம் எல்லாருமே ஜெயிக்க விரும்பமா தோக்க விரும்பமா? முதல் சொல்லுங்கள். ஜெயிக்க தான் விரும்பணும். ஜெயிக்கனா என்னது? வெறுமனே ஜெயிக்க என்னது? நல்ல பணம் இருக்கணும், வசதி இருக்கணும், வாய்ப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் இப்போ ஜெயிச்சதாட்டு இந்த எனர்ஜி சமுதாயம் நமக்கு எனர்ஜி அங்கீகாரம் கொடுக்கும். அதானே? ஒரு கைத்தட்டுங்க, ஒரே ஒரு கைத்தட்டு. இப்போ ஏன் நீங்கள் கைத்தட்டுங்க சொல்லுங்கள்? ஏன் கைத்தட்டுறீங்க? நான் கைத்தட்ட சொன்னேன், நீங்கள் தட்டுறீங்க. நான் கைத்தட்ட சொன்னேன், என்ன தட்டுறீங்க? அப்படிதானே? அதே மாதிரி சில கருத்துக்களை இப்போ சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் கேளுங்க. ஏன்னா 2 விஷயம் தான் நம்ம கூட்டமாக செய்ய முடியும். எதுனா ஒன்று கைத்தட்டுது, என்னுடைய சிரிப்பு. புண்டாக தனியாக இருந்து கைத்தட்டு இருந்தால் என்ன சொல்லுவான்? ரோட்டில் இருக்க நம்ம தனியாக இருந்து கைத்தட்டுனா மக்களை நம்ம சமுதாயம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்க வச்சு பைத்தியக்காரன் சொல்லிடுவான். சிரிக்கிறது தனியாக இருந்து சிரிச்சுட்டு இருந்தால் லூசுன்னு சொல்லிடுவான். கூட்டத்தோடு இதை செய்ய முடியும். கைத்தட்டினால நம்ம என்ன செய்யும்? இதையும் கைத்தட்டது காட்டுக்கு நல்லன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது பட்டிருக்கீங்களா? ஆமாம் இல்லை எதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லை ஆமானா ஆமாம், இல்லை இப்படி புது விஷயமா இருக்கு எங்களுக்கு தெரியாதுய்யா, நீ என்ன புது பொருளை உண்டு பண்ணுங்கன்னு அப்படியே சொல்லணும். கேள்விப்பட்டு கொண்டு சொல்லலாம். அப்படி இருந்தேன்னா நம்ம ஏதோ போய் சொல்லிட்டு இருக்க முடியுற மாதிரி ஆயிடும். சரி, அடுத்தது வரும். பணத்தை நாம் எப்படி சம்பாதிக்கணும், அது எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் ஹோரையை பயன்படுத்தி நாம் எப்படி அதை சம்பாதிக்கிறோங்க பேச தான் வந்திருக்கோம். முதல்ல ஹோரைன்னா என்ன? ஹோரைன்னா ஆதிக்கம் தான் ஹோரைன்னு சொல்லுகிறோம். அதாவது காலங்களை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால் வருடங்கள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள். நாளானது 24 மணி நேரமாக நமக்கு வகுத்து தந்திருக்க முன்னோர்கள். இந்த 24 மணி நேரத்தில்
மொத்தத்தில் சொல்ல போனால் நவகிரகங்கள் தான் நம்மளை எல்லாரையும் வழி நடத்திட்டு இருக்கு. உண்மையாக இல்லையா? அது நவகிரகங்கள் தான் வழி நடத்திட்டு இருக்கு. 9 கோள்கள். இதில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்கள் தான் ஒளி உண்டு. ராகு கேது என்ன சாயா கிரகங்கள், நிழற்கிரகங்கள். இதுக்கு என்ன செய்யாது? ஒளி கிடையாது. இவங்க இந்த பூமிக்கு என்ன செய்யாது? ஒளி கதிர்கள் தராது. அதான் சூரிய வட்டப்பாதை கிடையாதுனால அவங்க ஒதுக்காச்சு. இந்த 7 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் அதனுடைய கதிர்வீச்சை ஒரு நாளில் செலுத்தினா அதனுடைய கிழமையாக அந்த கிரகங்களை நம்ம சொல்லுகிறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சொல்லுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய கதிர்வீச்சு எத்தனை மணி நேரம் வருது? 2, 3 தடவை 4 முறை வருதுன்னு வச்சுக்கோ. அது அன்றைக்கி அதாவது என்ன செய்யணும்? இந்த சூரிய ஒவ்வொரு முறை வரும்போது சூரிய ஓரை, அடுத்த நாள் வரக்கூடியது சந்திர ஓரை. எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அந்த 1 மணி நேரத்தை எடுத்துக்கொள்ளுதோ அதை அந்த கிரகத்தினுடைய ஓரைன்னு நம்ம சொல்லுறோம். இதில் சுப ஓரைகள், அசுப ஓரைகள் என்று 2ஆக பிரிக்கும். ஓரம் எல்லாம் காட்டில் வரும். சுப ஓரணை என்னன்னு புரிஞ்சுக்கணும். குரு, சுக்கிரன், புதன், வளர்புற சந்திரன், இவை எல்லாமே சுப ஓரைகள். அப்புறம் அசுப ஓரைகள் எது? சூரியன், செவ்வாய், சனி, தேய்பிறை சந்திரன், இவை அசுப ஓரைகள். அப்புறம் நம்ம அடுத்த மேட்ருக்கு வருவோம். எதை எந்த நேரத்தில் சரியாக செஞ்சால் நம்ம ஜெயிக்கலாம், எதை எந்த நேரத்தில் செய்யாமல் இருந்தால் நம்ம ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம். இந்த 2 டாபிக் தான். எதை எப்போ செய்யணும், எதை எப்போ செய்யக்கூடாது. வேற பெருசாக ஒன்றும் மேட்ரு ஒன்றுமே கிடையாது. இப்போ 7.5 சனி இருக்கும், பாதகாதிபதி தசை நடக்கும், அஷ்டமதி சனி நடக்கும், ஏகப்பட்ட எல்லாம் வரும். எல்லா மனுஷனும் வாழ்க்கையில் எல்லா மனிதனுக்கும் வரும். இருந்தாலும் அந்த நாட்களை நமக்கு இன்னும் என்ன செஞ்சுருக்க முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கான். இந்த மாதிரி ஒரு ஓரைன்னு ஒரு சூட்சமத்தை தந்து இதை நீ பயன்படுத்தியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற சூட்சமத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. ஓரை அறிந்தவன் உச்சந்தொடுவான், ஓரை அறிந்தவன் உரசி பார்க்காது, ஓரை அறிந்தவன் சோற போக மாட்டான். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் செய்ய மாட்டோம். இது நம்ம மனித இயல்பு. ஒரு இடத்துக்கு ஒன்று போகிறோம், நம்ம வழிகாட்டியாக ஒன்று கடைக்கு ஒரு புத்தகம் இருக்குது, நம்மளை கேட்டு கொண்டு ஒரு புத்தகம் இருக்குது, அதை வாங்கி வச்சு விடுவோம், ஆனால் படிக்க மாட்டோம். அது வழிகாட்டு நம்மளை ஒன்றுமே செய்ய சும்மா அப்படி இருக்கும். விலை ஒன்றதற்கு எல்லாம் வாங்கி வச்சுருப்போம், ஆனால் நம்ம தெரிஞ்சு அதை செயல்படுத்தி பார்க்கணும். ஓரை அறிந்து செயல்படுத்துறதுல நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படின்னு சொன்னால் மாவீரன் அலெக்சாண்டர் எந்த பொருளையும் தோற்றது கிடையாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாவீரன் அலெக்சாண்டர் எந்த பொருளும் தோற்ற கிடையாது. அவர் ஓரை அறிந்து செயல்பட்டார்னு வரலாற்று நிகழ்வுகளை ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். அப்புறம் என்ன செஞ்சால் ஓரையில் தேவையில்லா ஓரையில் செயல்படும் தோற்றும் போகிறான். ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கிட்டால் இந்த கிரிக்கெட் பிளேயரில் இப்போ இருக்காங்க, டெண்டுல்கர், டோனி, ரவீந்திர ஜடேஜா, இவங்களாம் நல்ல பிளேயர்ஸ், நல்ல எதிர்பார்ப்பான் குவாலிட்டி. சில நேரம் டக் அவுட் ஆகி நம்மளே கடுப்பேற்றிடுவான். நடந்திருக்கா இல்லையா? டக் அவுட் ஆயிடுவான். அவன் திறமை இல்லாதவனா? பெரிய திறமைசாலி. அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் அவனுக்கு அந்த ஓரை சரியில்லை, அதனால் இறங்கினால தான் தோத்துட்டாட்டு என்னோடய கருத்தை நினைக்கிறேன். இப்போ மேட்ருக்கு வந்துடும். முதல்ல எந்த ஓரையில் இதை செய்யக்கூடாது? சூரிய ஓரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூரியனுக்கு காரகத்துக்கு கூட தன்மைகளை அது பண்ணும். சூரியன் என்னது? அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள். நம்ம இப்போ ஒரு அரசு அதிகாரியை ஒரு அரசு விதியமாக நான் பார்க்க போகிறோன்னு சொன்னால் சூரிய ஓரையில் போனால் நடக்கும். இதை விட்டுட்டு மற்ற ஓரில் போனால் நான் போகிற வரைக்கும் இருப்பார், கிட்ட போகிறோன்னா நாளைக்கு குறைச்சிடு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி எந்திரிச்சு போயிடுவாங்க. நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, வெற்றி கிடைக்காது. அப்போ அரசு அதிகாரிகளை மேல் அதிகாரிகளை சந்திக்க போகிறதுல சூரிய ஓரையில் நம்ம போகணும். சிவர் வழிபாட்டை சூரிய ஓரையில் செய்யலாம். அதே நேரம் நமக்கு சூரிய காரணம் இருக்கட்டும்ல, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மருத்துவரை சூரிய ஓரையில் பார்க்க போகலாம். நமக்கு அது வெற்றியை தரும், நல்ல பலனையும் தரும். ஒன்றே ஒன்று செய்யக்கூடாது, 2, 3 செய்யக்கூடாது. அதில் குறிப்பாக ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடாது. அதுக்கப்புறமாட்டு புது வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சூரிய ஓரையில் நம்ம பால் காய்த்து குடிபோதல் கூடாது. அடுத்தபடியாக நம்ம சந்திர ஓரை எடுத்துக்கிடும். சந்திர ஓரைன்னு சொன்னாலே அமுத ஓரைன்னு சொல்லுவாங்க. சந்திர ஓரைங்கிறது அமுத ஓரை. இந்த சந்திர ஓரையில் நாம் என்ன பண்ண சொன்னால் பெண் பார்த்தல். ஒருத்தர் சந்திர ஓரையில் பெண் பார்க்க கிளம்பி போய் அந்த சந்திர ஓரை முடியக்குள்ள அந்த பொண்ணையும் பார்த்துட்டோம்னா அந்த பொண்ணுக்கும் அவரை பிடிச்சிடும், அவனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிடும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடும். சந்திர ஓரையில் பொண்ணு பார்க்க போகிறது, குழந்தைகளுக்கு காது குத்துறது, கோயிலில் போய் மொட்டை அடிக்கிறது, தீர்த்த யாத்திரை, புனித நீராடுறது, இதெல்லாம் சந்திர ஓரையில் பண்ணலாம்.
அப்போ புதிதாக வங்கி கணக்கு நம்ம தொடங்குறதா இருந்தால் இந்த சந்திர ஓரில் பண்ணலாம். இந்த சந்திர ஓரில் முக்கியமான மேட்ரு சின்ன மேட்டராக தான் இருக்கும், நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப பலன் தரும். சந்திர ஓரில் நம்ம வங்கி கணக்கை தொடங்கினோம்னா நமது அக்கௌண்ட்டில் பணம் எப்படி மளம் ஏறிட்டே இருக்கும். தேவையில்லாத இடத்துல ஓரில் தொடங்குவான், கொஞ்ச நாள் நல்லா போகும், அப்புறம் இஎம்ஐ அதுவும் கட்ட முடியாமல் ஆகி கட்டத்தில் அங்கே இருந்து இங்கே ஃபைன் அடித்து இவன் பேங்க்குக்கு ரூபா கட்ட வேண்டிய மாதிரி வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு அது விட்டுரும் அந்த சந்திர ஓரில். அப்புறம் குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் வளரப்புற சந்திரன், அது சொல்ல மறந்துட்டேன். குழந்தைகளுக்கு சேமிப்புக்கு உண்டியல் வாங்கி கொடுத்தாலும் அந்த உண்டியலில் சேமிப்பு பணம் சீக்கிரமாக அதில் சேரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் தேய்பிறை சந்திரன் அந்த சுபகாரியங்களை நம்ம செய்யக்கூடாது, பணம் கொடுக்கல் வாங்கக்கூடாது. இப்படி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நமக்கு அந்த அதாவது பணம் பெருகணும். அப்படிங்கும்போது இந்த நல்ல விஷயங்களை இந்த இடத்துல செய்யும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பணம் நம்ம ஈர்த்து கொண்டு வந்துடும். அடுத்த புதன் உரைப்போம். புதனாலே கல்விக்காரகன். இப்போ புதன் உரையில் நம்ம என்ன செய்யலாம்னா ஹயக்கிரீவர் வழிபாடு பண்ணலாம், குழந்தைகளுக்கு படிப்பை தொடங்கலாம், இயல் இசை நாட்டியம் நாடகம் இந்த கதைகளை தொடங்குறதா இருந்தால் நம்ம அதில் செய்யலாம். அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டோம் அந்த கம்யூனிகேஷன் விஷயங்களை தொடங்குறதா இருந்தால் புதன் உரையில் செய்யலாம். கையெழுத்து ஒப்பந்தங்களை கையெழுத்து போடலாம். இந்த மாதிரி விஷயங்களை புதன் ஓரில் செஞ்சால் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யும், வெற்றி அடையும். ஆனால் சொத்துக்களை பார்வையிடக்கு புதன் ஓரில் நம்ம போகக்கூடாது, அது நமக்கு வெற்றி தராது. சட்டத்துக்கு புறமான செயல்கள் ஈடுபட அந்த விஷயங்களும் புதன் ஓரில் செய்யக்கூடாது. அடுத்தது எடுத்துக்கிட்டால் குரு ஓரை. குருனாலே சுப ஓரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த குருவில் நம்ம தனச்சேர்க்கைக்குள்ளான விஷயங்களை எல்லாம் செய்யலாம், சுப காரியங்களை தொடங்கலாம், கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம், இதுலேயும் பெண் பார்க்க போகலாம், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் வீடுகள் வாங்குவது இந்த போன்ற விஷயங்கள் அந்த குரு ஓரில் செஞ்சோம்னா அது என்ன செய்யும், குரு ஓரில் நம்ம வந்து ஆடை ஆபரணம் வாங்கும்போது அதை மேலும் மேலும் என்ன செய்யும், பெருகும். இப்போ குரு ஓரில் ஒரு விஷயங்கள் செய்யும்போது நமக்கு மேலும் மேலும் பெருகி இந்த செல்வம் பெருகும், கூட கொஞ்சம் அதிகமாக வரும். அது மாதிரி நமக்கு கற்றுத்தந்த குருமார்களை நம்ம சந்திக்க போனால் இந்த குரு ஓரில் போய் பார்த்தோம்னா அவங்கள பார்க்கறதுக்கோ ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கோ இந்த குரு ஓரை வந்து கண்டிப்பாக அந்த குருமார்களோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கோயில்களுக்கு போய் யானைகளுக்கு கரும்பு கொடுக்கறதுக்கு இந்த என்ன செய்யலாம், இந்த குரு ஓரையை நம்ம பயன்படுத்தலாம். ஒன்றும் செய்யக்கூடாது. குருகிட்ட ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். குருனா கட்டும் கொடுப்பாரு, தப்பு செஞ்சால் அடியும் கொடுப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன செய்வார்னா சட்டத்துக்கு புறமான விஷயங்களை செய்து அது மூலமாக சில விஷயங்களை நம்ம சேர்த்தோம்னா சில செல்வங்களை சேர்த்தோம்னா எவ்வளோ வேகமாக வந்தோ அவ்வளோ வேகமாக அப்படியே ரிட்டர்ன் போயிடும். எப்படி வந்தோ அப்படியே போயிடும். சட்டத்துக்கு புறம்பாக விஷயங்களை செய்து குரு ஓரில் நம்ம என்ன செய்யக்கூடாது, சில விஷயங்கள் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி குரு ஓரில் முக்கியமாக புதியவர்களை வீட்டுக்கு வந்தவர்களுக்கு புதியவர்களுக்கு விருந்து வைக்கவோ புதுமண தம்பதிகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா குரு ஓரில் அழைச்சி முதல் விருந்து வைக்கக்கூடாது. இதை ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். குரு சுப ஓரை தானே, ஏன் விருந்து வைக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. குரு ஓரில் செய்யக்கூடாது. நம்ம முன்னோர்கள் சாஸ்திரங்கள் வகுத்து வச்சுருக்காங்க, அதை நம்ம கண்டிப்பாக இன்னும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம். அடுத்த எடுத்துக்கிட்டால் சுக்கிர ஓரை. சுக்கிர ஓரைனா சுக்கிரனால எப்படி ஆடை ஆபரணங்கள் வீடு வாகனம். இப்போ ஒரு வீடு கட்டி விற்கக்கூடிய ஒருத்தர் தொழில் செய்யாருன்னு வச்சுக்கிடுங்க, அவர் சுக்கிர ஓரில் அந்த தொழிலை தொடங்கினார்னா 10 வீடு 15 வீடு 20 வீடு கட்டி பெரிய அளவில் செஞ்சு என்ன செஞ்சு அவர் வருமானம் பெருகணும். அது இந்த ட்ராவல்ஸ் வச்சு தொழில் பண்ணுவாங்க. அவங்க இந்த சுக்கிர ஓரையில் இந்த வண்டிகளை வாங்கி 5 வண்டி 10 வண்டி வாங்கினா மேலும் பெரிய பிற்காலத்தில் அவர் பெரிய ஒரு நிறைய வாகனங்களை வச்சு ட்ராவல்ஸ் வச்சு பெரிய ஆளாயிடுவார். வருமானம் அதிகரிக்கும். கால்நடைகள் நம்ம வீட்டுக்கு கால்நடைகள் பஸ்ஸெலாம் வாங்கி கூட்டு வரதா இருந்தால் இந்த சுக்கிர ஓரில் செஞ்சால் அந்த கால்நடைகள் பெருகி நமக்கு மிகப்பெரிய வருமானத்தை அந்த தரும். மெயின் மேட்ரு என்னென்னா சுக்கிரனாலே கலத்திரக்காரனுக்கு காதல் ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த சுக்கிர ஓரையில் ஒரு பெண்ணிட்ட காதலை சொன்னால் கண்டிப்பாக செக்ஸ் ஆகும். யாராவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை ட்ரை பண்ணி பார்த்தவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. சுக்கிர ஓரையில் ஒரு பெண்ணிட்ட காதலை சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆடை விஷயங்கள் எல்லாம் நமக்கு அதிகப்படியாக பெருகும். ஆனால் இந்த சுக்கிர ஓரையில் ஒன்றே மட்டும் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நகை இரவல் கொடுக்கக்கூடாது. பணம் யாருக்கும் கடன் கொடுக்கவே கூடாது. 2 விஷயம் இதில். அதுக்கப்புறம் முத நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு அசைவ விருந்து படைக்கக்கூடாது. சுக்கிர ஓரையில் யாராவது முத நம்ம வீட்டுக்கு வந்தால் அசைவ விருந்து படைக்கக்கூடாது. அதே மாதிரி யாராவது இறந்த விஷயங்கள் கேட்க போகிறதா இருந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது, சுக்கிர ஓரையில் போகக்கூடாது. செவ்வாய் ஓரை இடையில விட்டுட்டேன், திரும்ப செவ்வாய் ஓரை சொல்லலை.
செவ்வாய் ஓரில் நம்ம என்ன செய்யலாம்னா நிலம் வாங்குவது விற்பதை பற்றி நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். இரத்த தானம் செய்யலாம். ரெண்டாவது என்ன செய்யலாம், பங்காளிக்குள்ள அந்த சொத்துக்கள் பங்குகள் இருக்குல்ல, இதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் அந்த பங்கு வைக்க பேசக்கூடிய சமயத்தில் வீண் விவாதமோ ஏதோ பேச்சு வர மாதிரி இருந்தால் மெல்ல நைஸாக கலந்துடணும். அப்புறம் அது பெரிய தகராறாகி கலவரமாக உண்டாயிடும். வீண் விவாதங்களை செவ்வாய் ஓரில் செய்யக்கூடாது. செவ்வாய் ஓரில் ஒன்றே ஒன்று செய்யக்கூடாது, என்னென்னா கடன் வாங்கவே கூடாது. செவ்வாய் ஓரில் கூட இருக்க நண்பன்கிட்டயே கடன் வாங்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம வரும் எல்லாம் செய்யும், அவனுக்கு கடன் கொடுக்க மாட்டோம். பணம் வரும் ஆனால் அவனுக்கு கடன் கொடுக்க முடியாது. அதே மாதிரி செவ்வாய் ஓரில் என்ன பண்ணோன்னா, வங்கியில் நமக்கு கடன் இருக்குல்ல, ஒரு கடன் தொகையை செவ்வாய் ஓரில் நம்ம செலுத்தணும்னா அந்த கடன் என்ன செஞ்சிடும், முற்றிலுமாக கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக நம்ம கடன் என்ன செஞ்சிடும், அடைஞ்சிரும். செவ்வாய் ஓரில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம். தீராத நோய்க்கு செவ்வாய் ஓரில் நம்ம மருத்துவரை சந்தித்து ஒரு மருந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த நோய் வந்து நமக்கு சீக்கிரம் குணமாகி நல்ல பரிபூரண குணத்தை தரும். செவ்வாய் ஓரில் அதுக்கப்புறம் கொடுத்த பணத்தை செவ்வாய் ஓரில் போய் கேட்க போகக்கூடாது. ஒருத்தர் ரூபா வாங்கியிருக்கேன்னு சொன்னால் செவ்வாய் ஓரில் போய் வட்டி கொடுத்தா கடன் கொடுத்தா வசூல் கொண்டு போனால் அங்கே வம்பு வழக்கு சண்டை க்ளீனாக வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம சனி ஓரை. சனி ஓரில் நம்ம என்ன வச்சுன்னா, சனின்னா கர்மகாரகன். சனி ஓரில் ஒன்று பண்ணலாம், அதாவது முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய திதிகள், இந்த மாதிரி விஷயங்கள், கோயிலுடைய தீர்த்த யாத்திரை, இந்த பாத யாத்திரை போகிறது, கோயில்களில் மரக்கன்று நடுது, இந்த மாதிரி விஷயங்களை சனி ஓரில் செய்யலாம். ஆனால் செவ்வாய் ஓரில் கடனை கொஞ்சம் அடைச்சா கடன் முழுமையாக அடையும். சனி ஓரைக்கு ஒரு கையில் எட்டுனா, சனி ஓரில் ஒருத்தருக்கு நிறைய நாள் கடன் இருக்குன்ட்டு அந்த கடத்தில் கொஞ்சம் தொகையை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நாள் அவன்கிட்ட நம்ம கடனாளி ஆக மாட்டோம். செவ்வாய் ஓரில் கடன் அடைஞ்சிரும். சனி ஓரில் கடன் அடைச்சா திரும்ப கடனாளியே நம்ம அவன்கிட்ட ஆகவே மாட்டோம். இதுதான் அதில் உள்ள கையில் எட்டு. அதை நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டா போதும். சனி ஓரில் நம்ம என்ன ஒன்று செய்யக்கூடாது, என்னென்னா தூரத்து பிரயாணங்கள் செய்வதை சனி ஓரில் நம்ம தவிர்க்கணும். அதை நம்ம ஒத்தி வச்சுக்கணும். அப்புறம் எடுத்துக்கிட்டால் இறந்தவர்கள் ஒரு இறந்துட்டாங்க, அவங்களுக்கு இறுதி சடை செய்யறதுக்கு செவ்வாய் ஓரையில் இந்த சனி ஓரில் எடுத்துகிட்டு போகிறதுனா நம்ம கண்டிப்பாக கூடாது. அதே மாதிரி மிகப்பெரிய கொடிய விபத்துகள் எல்லாமே இந்த சனி ஓரில் நடந்திருக்கு. ஆனால் சனி ஓரையில் நம்ம தொலைதூர பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. முதல் முறையாக ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தைய பார்ப்பதற்கு சனி ஓரில் நம்ம போகவே கூடாது. அதே மாதிரி நோய்க்கு முதல் முறையாக மருந்து எடுத்துருக்கோன்னு சொல்லி சனி ஓரில் நம்ம எடுக்கக்கூடாது. இப்படி நம்ம அசுப உரைகள் சுப உரைகள் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாரும் எல்லாம் செஞ்சாலும் கூட இந்த சுப உரைகள் கூட சில நேரங்களில் அசுபத்தன்மை நல்லா செய்யாது. எப்படி அது நல்லது செய்யாது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், உதாரணத்துக்காக நம்ம எல்லாருமே ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்போம். ஒவ்வொரு ஆளும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்போம். அப்போ சரலக்கணமாக இருக்கக்கூடிய இந்த உபய லக்கணமாக இருக்கக்கூடிய கன்னி லக்கணத்துக்கும் முதுக லக்கணத்துக்கும் குரு யார்? பாதகாதிபதி. குரு சுப உரை தான். ஆனால் இருந்த 2 லக்கணக்காரத்துக்கு அவர் அந்த உரையை எடுத்து செஞ்சால் நல்லது செய்வாரா? செய்ய மாட்டார். யாருடைய லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக யார் வராங்களோ அந்த ஓரையில் இவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது. அதே மாதிரி தான் தனுசு லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் புதன் வந்து பாதகாதிபதி இருக்கனால இவங்க 2 பேரும் இந்த ஓரையில் சில விஷயங்கள் செஞ்சால் கண்டிப்பாட்டு நல்லது நடக்காது. இதை நம்ம உள்வாங்கிட்டு நமக்கு மேலும் பல கருத்துக்களோட உங்களை அடுத்த கருத்தரங்கத்தில் நான் சந்திக்கிறேன். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.